ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் குருசாமி கோயிலில் வந்துட்டு தேர் திருவிழாங்க. அதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஊருக்கு வந்திருக்கோம். இங்கே இது என்னைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 13ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு தாங்க இந்த விசேஷம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. காலையிலே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து ஒரு 5 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. இங்கே வந்து சேரும்போது காலையில் 9 மணிக்கே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி இருந்து எல்லாருமே நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய கூட்டமும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு. தேரெல்லாம் வந்துட்டு சூப்பராக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 அடிக்கு மேலே தேரே வந்து இருந்துச்சு. ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. மேலதாளத்தோட மக்கள் பார்த்தீங்கன்னா ஊர்வலம் அத்தனை பேர் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. மேலதாள ஊர்வலம், பம்பை ஊர்வலம் எல்லாமே வந்து சாமிக்கு அவ்வளோ பயங்கரமாக வந்து உற்சாகமாக வந்து சாமி கொண்டுட்டு இருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு.
தேர் திருவிழா ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம பேரிச்சம்பழம், நேந்திரப்பழம் சிப்ஸு, அல்வா அந்த மாதிரி நிறையாவே வச்சுருந்தாங்க கடைங்க. அப்புறமேட்டு மரத்தால் செய்யப்பட்ட கரண்டி, அருவாமனை, மத்து, தோசைக்கல், அரிக்கரண்டி எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஆடு மாடுக்கு தேவையான கயிறு, சலங்கை, சாட்டை அந்த மாதிரி நிறைய வந்து வச்சுருந்தாங்க. பைனாப்பிள், நம்ம தர்பூசணி பழம் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த இஞ்சி பூண்டெல்லாம் இடிப்போம் இல்லைங்களா, அது உலக்க அந்த மாதிரி நிறைய வந்து கடையில் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. நிறைய பேர் எல்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் குப்பையனசாமின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயிலுக்கு வந்து நான் சின்ன வயசுல இருந்தேன். அந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் எல்லாமே ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ஒரு சாமியெல்லாம் வச்சு கோழி எடுத்துட்டு கும்பிட்டுட்டு ஈவினிங் வந்துட்டு எல்லாம் ஒரு வண்டி பிடிச்சி டெம்போ ஆட்டம் அந்த மாதிரிலாம் பிடிச்சிட்டு நாங்கள் வந்து போவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயும் இருந்துச்சுங்க. இரும்பில் பார்த்திங்கன்னா வடை சட்டி, தோசைக்கல் அந்த மாதிரி நிறைய கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. இதே மாதிரி தான் குப்பையனசாமி கோயில்லையும் இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு அதே மாதிரி அதை விட இன்னும் கொஞ்சம் பிரமிப்பாக இருந்துச்சுங்க. அன்னாச்சி பழ கடையும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் பாசி, ஊசி, குழந்தைகளுக்கு தேவையானது அந்த மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்களேன், ஒரு தேருக்கு 2 தேர் வந்து சாமி வந்து ஊர்வலமாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்கு அந்த 2 தேருக்கு இடையில பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சாமி வந்துட்டு சின்னதாக அலங்காரம் பண்ணி அதையும் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. டெக்கரேஷன் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. சாமிக்கிட்ட கொடையெல்லாம் வந்து பிடிச்சி கொண்டு வர மாதிரி எவ்வளோ பெரிய தேர் பாருங்களேன், எவ்வளோ பெருசாக சூப்பராக வந்துட்டுருக்காங்க அப்படின்ட்டு. நகைகள், வைத்திருக்கும் செல்போன் மற்றும் பர்சுகள் ஆகியவைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளும்படி காவல்துறை சார்பாக பணிவோடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. வரப்பாளையத்தை சேர்ந்த ராமு, உங்க மனைவி பங்காரு உங்களை தேடி பொன்னுசாமிங்க காவல்துறை ஓபி பக்கம் வந்திருக்காரு. வாங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து 90s கிட்ஸ் மிட்டாயெல்லாம் வந்து நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்படின்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அதுவும் வந்து இந்த கடையில் தாங்க வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. கடைக்கு முன்னாடி போனதும் பார்த்தீங்கன்னா நிறைய தேன் மிட்டாயி, இந்த இலந்த வடை, குச்சி மிட்டாயி, ஆரஞ்சு மிட்டாயி, நாம் 90s கிட்ஸில் என்னெல்லாம் மிட்டாய் வந்து சாப்பிட்டோமோ அத்தனை மிட்டாயும் பார்த்திங்கன்னா இந்த கடையில் வந்து வச்சுருந்தாங்க. இந்த மிட்டாய் வாங்குறதா இல்லை அந்த மிட்டாய் வாங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்டு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வெரைட்டியில் வந்து வாங்கி வந்திருந்தாங்க. 90s கிட்ஸ் மிட்டாய் மட்டும் இல்லைங்க, 2K கிட்ஸ் மிட்டாயும் வந்து இதில் இருந்துச்சு. இழந்த வடையெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி பாருங்க, எல்லா மிட்டாயுமே வந்து அந்த அளவுக்கு கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குதுங்க. இதை வாங்குறதா அதை வாங்குறதான்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம சாப்பிட்ட மிட்டாய் அத்தனை மிட்டாய் இந்த கடையில் இருக்குதுங்க.
ஒரு பக்கம் வந்துட்டு கோயில் தேரோட்ட விசேஷம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குங்க. இன்னொரு பக்கம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம அந்தியூர் வந்து ஆடு மாடு சந்தையெல்லாம் வந்து நடந்துட்டு இருந்துச்சுங்க. ரெண்டையுமே வந்து ஒரே நாளில் வந்து பார்த்தது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கேங்க. நீங்கள் அதை வந்து பாருங்கள். ஆடு மாடு குதிரை எல்லாமே வந்து கொண்டு வந்திருந்தாங்க. மாடல்லாம் பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டான மாடல்லாம் நிறைய வந்து கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம ஆடு மாடு தேவைன்னா இங்கே வந்துட்டு ஒன்றும் இல்லைனாலும் இன்னொரு மாடு வந்து ஆடு மாடெல்லாம் பார்த்து நல்லா சூப்பராக வந்து வாங்கிக்கலாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராட்டனம் தூரி இந்த மாதிரி நிறைய வந்து விளையாடுற ஐட்டம்லாம் வந்து நிறையா கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. இவங்க விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு நமக்கும் விளையாடணும் போன ஆசை வந்துருச்சுங்க. குழந்தைங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி இதில் வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே நைட்டு ஆக பார்த்தீங்கன்னா அந்த இருட்டெல்லாம் வர வர ரொம்ப அப்படியே சூப்பராக வந்து இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், பொம்மையெல்லாம் ராட்டனம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ராட்டனம் வந்து பெருசாக வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அப்படி நல்லா கலர்ஃபுல்லாக வந்து அந்த லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி மின்னி அடிக்கிறதுல வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு நைட்டுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா மணி 12 மணி ஆயிடுச்சு. குழந்தைங்கள்லாம் பாருங்களேன், ரயில் வண்டியில் எவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. நாம் விளையாடுறோமோ இல்லையோ, ஆனால் இவங்க விளையாடுறத நம்ம பார்த்தாலே நமக்கும் விளையாண்ட மாதிரி ஒரு திருப்தி வந்துடுதுங்க. ஓகேங்க, இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீடு வந்து சேர்றதுக்கு மணி 12 மணி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் வந்து 13 புதன்கிழமை அன்னைக்கு நடந்துச்சுங்க. தேரோட்டத்தையே பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்தியூர் ஆடு மாடு சந்தை எல்லாமே பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க. ரெண்டும் வந்து ஒரே நாள் வந்து நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். பைங்க.